இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் இதில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பேசிக்கிட்டு அந்த பேப்பர் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சுக்குவாங்க. என் கையில் ஒன்றும் இல்லை, பயப்படாது. ஒழிச்சு வச்சுக்குவாங்க. அப்புறம் ஏதோ மந்திரம் சொல்லிட்டு பண்ணுற மாதிரி இப்படி பண்ணுற போது அந்த பேப்பர்லேருந்து விபூதி கொட்டுமா, அது இப்படி கொட்டுற போது உங்களுக்கு ஐயோ நமக்கு எங்கேருந்தோ வர வச்சு கொடுத்துட்டாரு விபூதின்னு ஒன்று தப்பு தப்பாக தோணும். அதனால் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாத வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க பக்கமே போகாதீங்க. ஏன்னா தவறி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிடுவீங்களா, அப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியாது. உங்களுடைய வீக்னஸ் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்கள நல்லாவே ஏமாற்றின்னு இருப்பாங்க. ஏமாற்றி காசு கீசுலாம் பண்ணுவாங்க. நீ போகலன்னா ஏதாவது ஆயிடும் போல இருக்குதுன்னு பயந்துக்கினே இருப்பேன். இங்கெல்லாம் போகவே வேண்டியதில்லை. நீங்கள் ஒழுங்காக போய் முருகங்கிறான், பெருமாள் இருக்கிறாரு, அம்பாள் இருக்கிறாரு, சிவங்கிறான், 4 கோயிலில் போய் சாமி கூப்பிடுங்க. அட்லீஸ்ட் அவங்க உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டாங்க, உங்கள்கிட்ட எதுவும் ஃப்ராட் வேலையெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஸோ யூ கேன் டேக் டு ப்ரேயர் டைரக்ட்லி. அப்போ தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டாது. ஒன்றும் கடவுள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அவர் யாரை வச்சு வேணாலும் நல்லது பண்ணுவார், அவ்வளோதானே.